Hi friends, welcome to Mujahira FX. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து டபுள் டாப் பேட்டர்ன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் ஏன் வருது, அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும், ஸோ இந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்தால் நமக்கு பையிங் சான்ஸ் கிடைக்குமா, செல்லிங் சான்ஸ் கிடைக்குமா, ஸோ இதெல்லாமே வந்து கிளியராக பார்த்துட்டு இதில் நீங்கள் எப்படி ட்ரேடில் என்டர் ஆகிறது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம் நம்ம. ஓகே, இப்போ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நான் வரைஞ்சி வச்சிருக்க சார்ட். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகின சார்ட் வந்து ஒரு இடத்துல போயிட்டு சப்போர்ட் எடுத்து, ஸோ அந்த இடத்துல இருந்து ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அடிச்சுட்டு ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்த போகும்போதே வந்து இந்த பையிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. அண்ட் வந்துட்டு அப்படியே டவுன் ஆகி வந்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணலை. எகெயின் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டச், இது வந்து செகண்ட் டச். அண்ட் வந்து அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டையும் பிரேக் பண்ணி அண்ட் இந்த நெக்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவையும் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து நாம் என்ன பண்ணணும், இதில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுடைய கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம இதில் என்ட்ரி ஆகி கொள்ளலாம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பேட்டர்ன் உருவாகும் போது நமக்கு இங்கேருந்து வந்து ஹையர் ஹை, ஹையர் லோன்னு போகும்போது நம்ம இங்கேருந்து பை ஒன்று, இங்கேருந்து ஒரு செல், ஸோ இங்கேருந்து ஒரு செல், இங்கேருந்து ஒரு பை அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுத்துருப்போம். நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த என்ட்ரி எல்லாமே வந்து நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன், இந்த டபுள் டாப் பார்த்துட்டு இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன், இங்கேருந்து பார்க்குற கேண்டில் கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ, ஒரு இன்வெர்டட் ஹேமரோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டோஜி வந்து அது வந்து மற்ற சைடுக்கு பிரேக் ஆகி நம்ம இதுவரைக்கும் பார்த்த கேண்டில்ஸ்டிக்கில் வந்து செல்லிங் கேண்டில்ஸ்டிக் ஏதாச்சும் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைனில் இருந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். அதாவது இந்த மார்க்கெட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போய் இந்த டபுள் டாப்பை வந்து மேக் பண்ணிச்சோ, ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் டார்கெட் வச்சு கொள்ளலாம். இப்போ ஓகே, நான் விஷயத்தை சொல்லிட்டேன். நாம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ நாம் வந்து சார்ட்டுக்குள்ளே வந்துருக்கிறோம். இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோ யூஎஸ்டியில் வந்து கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அண்ட் டார்கெட்டும் வந்து ஹிட். ஓகேவா, இப்போ நம்ம படித்த அந்த மாதிரி தான் இங்கே அந்த மார்க்கெட் வந்து போன மார்க்கெட் ஒரு டெஸ்ட் எடுத்துருக்குது. இங்கே போயிட்டு ஒரு டச், ஃபர்ஸ்ட் டச் வந்து இங்கே. ஓகே, நம்ம அதை வந்து டைப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டச் இங்கே இருக்கிறது. அடுத்து வந்து இங்கே செகண்ட் டச். ஓகே, செகண்ட் ஒன். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அப்படியே டவுன். இப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இது வந்து ஒரு டபுள் டாப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. இதில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஓகே, நம்ம இதுவரைக்குமே வந்துட்டு கேண்டில்ஸ்டிக் பார்த்துருக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். டபுள் டாப் சொல்கிறது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் வரும். இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸை தான் பார்க்கணும் நம்ம இந்த லொக்கேஷனும். சரியா, இந்த லொக்கேஷன் வந்து ரெசிஸ்டன்ஸை தான் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் என்ன பார்க்கணும்னா, நீங்கள் செல்லிங் உரிய தான் பார்க்கணும். செல்லிங் உரியது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து நமக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி கிடைக்கிறது வந்துட்டு தரிகிற கேண்டில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தரிகிற கேண்டில் எடுத்துக்கொள்ளலாம். பட் இந்த கேண்டில் வந்துட்டு பக்கா ஷூட்டிங் ஸ்டார்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹேமர் வந்துருக்குது. அந்த ஹேமர் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு டைல் கிடையாது. பட் ஓகே, நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து என்ன நடந்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துருக்குது. இப்போ ஸ்பின்னிங் டாப் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து இது பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லெவலுக்கு அடுத்த கேண்டில் வந்து இதுக்கு மேலே பிரேக் பண்ணியிருந்தா இந்த ஹேங்கிங் மேனும் வெளியிட்டு வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்பும் வந்து வெளியிட்டு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் மேலே எதிர்பார்த்துருக்கலாம். பட் எவர் நம்ம இங்கேருந்து என்ன எதிர்பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸில் நம்மளுடைய ரூல் படி நம்ம செல்ல எதிர்பார்க்கணும். இந்த ஸ்பின்னிங் டாப்பை வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே, இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்குது. அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னு சொன்னால், ஓகே, நான் அங்கேருந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட், கிட்டத்தட்ட 47 பிப்ஸ் கொடுத்துருக்குது. நீங்கள் 0.1 என்ட்ரி ஆயிருந்தால் உங்களுக்கு $47 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் டபுள் டாப். டபுள் டாப்பில் வந்து இப்படி தான் ட்ரேட் பண்ணுறது. டபுள் பாட்டம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நான் இதிலே சொல்லிடுறேன்.
டபுள் பாட்டம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.